வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆரிகாமி கேரட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒன்று, ஈஸியான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேரட் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு பகுதி இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கலர், 2 க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். நான் இதை 4ஆக பிரித்தோம்னா நமக்கு ஒரு பார்ட்டு கிடைக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ இது 10 சென்டிமீட்டர்னால் இதை 5 சென்டிமீட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. இது நான் கேரட்டுக்கு வந்துட்டு ஒரு சைடு ஆரிகாமி பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சைடு ஆரஞ்சு, ஒரு சைடு ஒயிட் இருக்கும். லீவ்ஸ்க்கு வந்துட்டு நான் 2 சைடுமே க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன், கலர் பேப்பர். இதுவும் வந்து 2 சைடும் ஒரே கலர் இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்கொயர் பேப்பரை நான் ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி ஃபோல்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஷேப், ஒரு லைன் வேணும், அதனால் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் சைடு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்துட்டு இப்படி இந்த சென்டரில் ஒரு கோடு தெரியுது இல்லையா, அதை பாயிண்ட் பண்ணி இந்த கார்னரை இப்படி இருக்கணும். பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி தெரியும். அதே போல் லெஃப்ட் சைடு இருக்கிற பேப்பரையும் இப்படி பண்ணிடணும். இப்போ எல்லா சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷார்ப் பாயிண்ட்டாக வச்சுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா இப்படி இழுத்து விட்டோம்னா தான் பேப்பர் வந்து அப்படியே நிற்கும். இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாயிண்ட்டு, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜை வந்து இந்த இதில் கொண்டு வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நம்ம மேக் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். அதே போல் இங்கிட்டும் ஜஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். மேலே ஷார்ப் பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம், போதும் நமக்கு. இப்போ இந்த சைடு பார்த்தா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இது கேரட்டோட லீவ்ஸ் செய்யலாம். அடுத்து ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்குவோம், சின்ன சைஸு. அதில் பாதி தான் இருக்கணும். நம்ம எடுத்துருக்கிற பேப்பரோட கால்வாசி இருந்தால் இதில் போதும். ட்ரையாங்கிள் ஷேப் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஒரு கோன் ஷேப்பில் நம்ம கொண்டு வருவோம். பாயிண்டடாக இருக்கணும். அந்த கோடு நம்ம ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ண கோட்டை வச்சு பாயிண்டடாக ஒரு கோன் ஷேப் போல் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது இப்படியே இந்த சைடு திருப்பிக்கலாம். இது வந்து பேக் சைடு, இது இப்போ ஃப்ரண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இங்கே முடிச்சாச்சு. இப்போ அப்படியே திருப்பி இருக்கோம் இல்லையா, இந்த சைடு நம்ம இங்கிட்டு மடித்தோம் இல்லையா, அதே சைடு நம்ம திருப்பியும் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஹாஃப் ஃபோல்டு இந்த பக்கம் வர மாதிரி. இப்படி இருந்தோம். இந்த ஷேப்பை வந்து நம்ம இன்னொருக்கா இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதையும் நல்லா
டைட்டாக பிடிச்சி க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும், பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேரட் இருக்கு இல்லையா, இப்போ இதில் இந்த 2 க்ரீன் கலர் வேணும் நமக்கு. 2 க்ரீனில் பண்ணிடலாம். 2 லீஃப். இதில் வந்துட்டு மேலே இந்த ஏர் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு குட்டி பாக்கெட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். க்ளூ வேணாலும் போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். ஈஸி அண்ட் சிம்பிள் கேரட் முடிஞ்சிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.